மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியைச் சேர்ந்த காவல் அதிகாரி லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டி 1 கோடி ரூபாய் அவர் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் தருமபுரியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் நெப்போலியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்வளத்துறை கையகப்படுத்திய நிலத்திலிருந்து 30 தேக்கு மரங்களை வெட்டிய ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டி அவர் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்ததை அடுத்து அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். மேற்கொள்ளப்பட்டிருக்கும் கைது நடவடிக்கை குறித்த விவரங்கள். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன். இவரோட நிலம் குலசேகரநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த நிலம் நீர்வளத்துறையினால தடுப்பணைக்காக கையகப்படுத்தப்படுகிறது. இதற்காக பணம் 54 லட்சம் ரூபாய் நீர்வளத்துறையிலிருந்து இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இருந்த மரங்களை இவர்கள் தற்போது வெட்டி இருக்கிறார்கள். இந்த வெட்டப்பட்ட மரத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டு இதனை அவர்கள் மீது வழக்கு பதியாமல் இருப்பதற்கு இந்த தருமபுரி பகுதியில் பணியாற்றி வரும் நெப்போலியன் என்ற காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவாமல் இருக்க ஆடிட்டரிடம் 1 கோடி ரூபாய் லஞ்சமாக கேட்டிருக்கிறார். அதில் 25,000, 55,000, 55 லட்சம், 20 லட்சம் என பல தவணைகளாக அவரிடம் ஆடிட்டர் வழங்கியிருக்கிறார். மேலும் 1 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட போது மனமுடைந்த ரவிச்சந்திரன் அவர்கள் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து தற்போது கையும் களவுமாக இந்த நெப்போலியன் ஆய்வாளரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.